சரி ஓகே. இது பாரும்மா ஸ்க்ரீன் தெரியுதா பிள்ளைக்கு? ஆ சரி. ஓகே. இதை பாரும்மா இந்த ஹெடிங்கை வாசியுங்க. இது என்ன எழுதியிருக்குண்டு? ம் ம் இணைத்து ம் வாசிங்க. ஒற்றை கொம்பு சாணர வேண்டா. சோனா என்ன சோ ம் ஓ ஓ சொல்லாக்குவோம். சரி, அப்போ முதல் எழுத்தை இணைத்து சொல்லாக்குவோம். இதில் பாருங்க முன்னுக்கு இந்த எழுத்து தந்திருக்கணும், இங்கால வேறு வேறு எழுத்துகள் தந்திருக்கணும். அப்போ அந்த அதை முதல் எழுத்தை சேர்த்து ஒரு சொல்ல போட்டிருக்கணும். கெந்து, கெண்டி, கெடுதி என்று போட்டிருக்கணும். அதே மாதிரி பிள்ளை அடுத்து சொல்லுங்க. இதை பாருங்க, இது என்ன எழுத்து? இது செட்டக்கொம்பு காணாண்டான்னு எழுத்து. சொல்லுமா. கே என்ன? நீ கே என்னாவோட இந்த டூனாவை சேர்க்கணும். அப்போ என்னென்னு வரும்? கேட்டிக்காரி கேடு. சரி, அதே மாதிரி இந்த கே என்னாவோட இந்த சாணா உம்மென்னாவை சேர்க்கணும். அது ரெண்டு வரும். கேடு, முதலாவது கேடு. அடுத்தது இந்த சாணா உம்மென்னாவை சேர்க்கணும். அடுத்தது என்ன வரும்? கேசம். கேட்டிக்காரி கேசம். சரி, அடுத்த மூன்றாவது இணைங்க. மூன்றாவது ஜாயின் பண்ணமா கே என்னாவோட கேட்டல். கேட்டல் என்ன? கேட்குறது. கேட்டல். சரி சரி, அடுத்த பாருங்க. இது என்ன எழுத்து? இது ஒற்றை கொம்பு சாணா சேனா. அதோட சேர்த்து இதை சொல்லுங்க. இதை ஜாயின் பண்ணுங்க. இதை செம்பு. சேனா என்ன? செம்பு. சரி, அடுத்தது அடுத்தது சே இட்டன்னா செம்பு. ஓகேம்மா, முதலாவது செம்பு. ஓகே, அடுத்தது சே இட்டை. செட்டை என்ன? ரெண்டாவது செட்டை. சரி, அடுத்த மூன்றாவது சொல்லுங்க. சேனாவோட இதை சேருங்க. செதில் என்ன? செதில். சரி, அடுத்து இதை பாரும்மா. இது என்ன எழுத்து? ஓகே, சரி சரி. ஓகே, கட்டிக்காரி. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது. சேவகன். சேவகன் என்ன? சேவகன். சரி, சேவை செய்கிறாக்கள் சேவகன்னு சொல்கிறது. சரி, அடுத்தது பாருங்க. இதை பாரும்மா.
மை என்ன சங்கிலி கொம்பு மானா. சேய்மை சேய்மை என்ன சேய்மை. சேய்மைண்டா என்ன தூரம். ஓ சேய்மைண்டா தூரம் அம்மா, தூரத்தில் இருக்கிறது நாங்கள் சேய்மையில் இருக்குன்னு சொல்லுவோம். எனக்கு பள்ளிக்கூடம் சேய்மையில் இருக்குது என்றா தூரத்தில் இருக்குது. அண்மையண்டா கிட்ட கிட்ட இருக்குது, பள்ளிக்கூடம் கிட்ட இருக்குன்னு சொல்லுவோம். அப்படியா சரி. அடுத்து இதை பாருங்க, இது என்ன எழுத்து? தேனா. அதோட சேர்த்து சொல்லுங்க இது. ஓகே தேட்டு. அடுத்தது சரி சொல்லுங்க. தெளிவு. சரி. அடுத்தது தெற்கு. தெற்கு. தெற்குன்றது என்ன? திசை என்ன? வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்ன திசை. ஓகே. அடுத்து இதை பாருங்க, இது என்ன எழுத்து? தே என்ன? தேனி கட்டிக்காரி. ஓகே. அடுத்த பாருங்க. தேசம். ஓகே. அடுத்தது தேநீர். ஓகே தேநீர். சரி. அடுத்து இதை பாருங்க, இது என்ன எழுத்து? பேனா என்ன? ஒற்றை கொம்பு பானை பேனா பே. சரி. அடுத்து இதை பாருங்க, சேர்த்து சொல்லுங்க. பெட்டி. அது பேட்டி பேனாமா. பேட்டின்றது வேறு, பேனா. இது பேனாவில் பெட்டி என்று சொல்லணுமா? பெட்டி. சரி. அடுத்து இதை பாருங்க. பெருமை கட்டிக்காரி. ஓகே. அடுத்தது பெருமதி. பெருமதி. நாங்கள் அந்த விலை என்று சொல்லுவோம். ஒரு பொருளின் விலை என்னன்னு கேட்போமில்லோ, கடையில் போய் இந்த பென்சில் என்ன விலை, இந்த டொஃபி என்ன விலைன்னு கேட்போம். அதைத்தான் சொல்கிறது என்ன பெருமதி என்ன ஒன்றுண்ட பெருமதி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறது. சரி. அடுத்து இதை பேர் நம்ம இது என்ன எழுத்து? சரி கட்டிக்காரி. அடுத்தது ஓகே. அடுத்தது பேராசை. சரி கட்டிக்க. பேராசை. அடுத்து இதை பாருமா வேணு. ஓகே கட்டிக்காரி பேராசை. அடுத்தது வேணா. பாருங்க, ஒற்றை கொம்பு வானாண்டா வேணா. அதை வச்சு கொண்டு சொல்லுங்க. வேணாமா. இற்றி வெற்றி. சரி. அடுத்து இதை பாருங்க. என்ன 3 சொல்லி என்னென்ன நெய் வெண்ணெய். வெண்ணெய். சரி. அடுத்து இது அடுத்து இதை சொல்லுங்க. வே
ல ம் வெள்ளம். ஓகே கட்டிக்காரி. அடுத்து இதை பாருமா, இது என்ன எழுத்து? வே. சரி, அதை சொல்லுங்க. இது ஜாயின் பண்ணி. ம் இது நெய் என்ன இல்லையம்மா, சங்கிலி கொம்பும் இந்த லானாவும். வே. ம் லை. இலைக்கு வரலை என்ன இல்லை? வேலை. வேலை வேலை. சரி, அடுத்து இதை பாருங்க. ம் வேர்டன். ஓகே குட். அடுத்து இதை பாருங்க. ம் வேடிக்கை. ஓகே கட்டிக்காரி. இது விளங்கிட்ட பிள்ளைக்கு? சரி, இதெல்லாம் பிள்ளை சொல்வலன்னு சொன்னால் எழுதுவீங்களோ பார்க்காம? சரி, அடுத்து இதை பாருமா. இதை வாசிங்க, இந்த கேட்டீங்க. ம் ம் சரி சொல்லுங்க. கட்டிக்காரி. எழுத்துக்களை. ம் 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 சோனாமா. சோ. சொல்லாக்குவோம். என்ன சொல்லாக்குவோம். சரி, அப்போ எழுத்துக்கள் இணைந்து சொல்லாக்குவோம். இப்போ இதில் பாருங்க, நடுவில் இல்லைன்னா தந்திரிக்கணும். சுற்றி வேறு 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 எழுத்துக்கள் எல்லாம் போட்டுரு. அப்போ இதில் என்னென்ன எழுத்துக்கள் சொல்லாக்கலாம் சொல்லுங்கள். என்னென்ன சொல்லுங்கள் வருமெண்டு? ம் வால். கட்டிக்காரி. வால். வேறு? புல். 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 சரி, அடுத்தது? ம் சரி, வால், புல். வேறு என்ன? ம் ம் கல். கல். கட்டிக்காரி. வேறு? கல். வேறு என்ன எழுத்து? ம் பல். கட்டிக்காரி. பல். சரி, வேறு? கால். கட்டிக்காரி. கால். சரி, அடுத்தது? வேறு என்ன வரும்? வேல். வேல். என்ன வேல்னு சொல்லணும். வேல். ஓகே, அடுத்தது பாரும்மா, ரெண்டாவது. அதுக்குள்ள என்னென்ன சொல்லாக்கலாம்? ம் ம் வடி. வாடின்னு சொல்லக்கூடாது. வானா இல்லை, வடி. வடி. குறில் எழுத்துண்டா மெல்லமாக உச்சரிக்கணும். இப்போ காணாண்டா க அண்டோணும். காவென்னாண்டா காண்டு இப்படி பெருசாக உச்சரிக்கணும். என்ன அப்படி? வடி. ம் வேறு? வேறு?
மடி. ஓகே, மடி. வேறு? ம். கடி. ஓகே. வேறு? ம். தடி. ஓகே. வேறு? படி. ஓகே. வேறு? ஓகே, கட்டிக்காரி. குட். சரி, அடுத்தது பெறம்மா இது 3வது. அது சொல்லுங்க. ம். ம். பளி. ஓகே. பளி. ஓகே, பளி. வேறு? ம். ம். ஓகே, வலி. வலியண்டா என்ன? மம்பள விழினா வர வலியண்டா? பாதை. என்னம்மா பாதை? வலிக்கிற வலி வந்து மற்றது. வானா போட்டு இந்த லீனாண்டா தான் வலிக்கும். நாங்கள் சொல்லுவோம் கால் வலிக்குது, கை வலிக்குதுண்டு. அது இந்த லீனா என்ன? சரி, அடுத்து இந்த லீனா கிளிக்கு வர லீனா இருக்குல்ல, இது வந்து காற்று. காற்று வீசுன்னு சொல்லுவோம், அதுக்கு வர வழி. இது பாதை. நாங்கள் ரோட்டால் போகிறோம், ரோட்டுன்னு சொல்லுவோம், அதை சொல்கிறதான் இந்த வழியை. சரி, அடுத்த வேறு சொல்லுமா இதில் என்ன இருக்குன்னு? ஓகே, அலி. சரி, வேறு? ம். ஆவென்ன? ஆலி. ஆலி. ஆலி என்ன? கடல். என்ன கடலை சொல்கிறது ஆலி என்று. சரி, வேறு? குழி. ஓகே. வேறு? ம். களி. ஓகே. அடுத்து இதை பாருங்க, அடுத்த பயிற்சி பாருங்க, இதை சொல்லுங்க. நிதி. நீனா? நிதி. ஓகே, நிதி. வேறு? ம். ம். பதி. ஓகே. வேறு? நதி. ஓகே, நதி. வேறு? ஆதி. ஆவென்ன? ஆதி. ஓகே. வேறு? ஓகே, சதி. வேறு? ம். மதி. ஓகே. சரி, அடுத்து இந்த பாருங்க, இந்த பயிற்சி பாருங்க. ம். ஓகே, நாடி. இல்லையம்மா, பிள்ளை சொன்னதான் சரி, முதல் சொன்னது சரியா? நாடி.
இப்போ இந்த சைட்டுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் வட்டத்துக்கு இருக்கிறது தான் முதல் சொல்லணுமே. நாடி. ஓகே, நாடி. அடுத்தது நாடு. ஓகே, அடுத்தது நாம். நாம் என்ன? நாம். ஓகே, வேறு? நாளி. நாளியண்டா அந்த இது நிமிடம் வந்து சொல்கிறோம், நேரத்தைய நாளிகைன்னு சொல்கிறோம். வேறு? நாசி. ஓகே, வேறு? நாள். நாள் என்ன? தினம். நாங்கள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லுவோம். நாள் என்ன? ஓகே, அடுத்து இதை பாருங்க, இந்த பேச்சு பாருங்க. பால். பாவென்னாலோ பால். அப்படி சொல்லக்கூடாமா? பாவென்னாலோ அப்போ பிள்ளைத்தா சொல்லணும். பாண்டு இப்படி இழுக்கணுமே. பாதி. சரி, அடுத்தது? ஓகே, அடுத்தது? ஓகே, மற்றது? கெட்டிக்காரி. அடுத்தது? பானை. என்ன? பானை. சரி, குட். அடுத்து இதை பாருங்க, இதை சொல்லுங்க. கால். ஓகே. கதுவன்னு சொல்லக்கூடாது, காது. பிள்ளத்தை சொல்லணுமே என்ன? காண்டு இழுக்கணும். சரி, அடுத்தது? காலி. காலி என்ற ஒரு இடம் என்ன? இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். சரி, அடுத்தது? காடு. ஓகே, அடுத்தது? காசு. காவென்னாலோ? காசு. பிள்ளத்தை சொல்லணும், காவென்னா. கனியோ? என்னன்னு சொல்லணும்? காவென்னான்னு என்னன்னு சொல்கிறது? காணாண்டதான் கனியண்டு வரும். இது காவென்னால அப்போ என்னன்னு சொல்லணும்? காணி. காணி என்ன? காணி. சரி, அடுத்து இதை பாருங்க, இதை சொல்லுங்க. ஊர். கட்டிக்காரியா. அடுத்தது? ஊரி. ஊன்னு சொல்லணுமா? ஊரி. அடுத்தது? ஓகே, அடுத்தது? ஊன். ஓகே, அடுத்தது? ஊன். 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 அடுத்தது ஊன். என்ன அப்படி சொல்லணுமா? சரி, அப்போ இது விளங்கினது பிள்ளைக்கு? கெட்டிக்காரி. அடுத்து இதை பாருமா. சரி, இதில் பாருங்க, இதுவும் முதல் எழுத்துக்களை இணைத்து சொல்லாக்குவோம். இப்போ இதை வச்சு கொண்டு சொல்லுங்க ஒரு எழுத்து. இது சங்கிலி கொம்பு லானா. அப்போ என்ன எழுத்து? லையன்னா என்ன?
அப்போ காலை, முதலாவது காலை. சரி, காலை. அடுத்தது பாரும்மா, கெட்டிக்காரி, மாலை. அடுத்தது சாலை, சாலை. சாவென்னாமா, சாலை. சாவென்னா, சாலை. வைத்தியசாலைன்னு சொல்லுவோம், வைத்தியசாலை சொல்லுங்க. அப்போ அந்த கடைசியாக வர சாலை என்ன, சாலை. கெட்டிக்காரி. அடுத்த பாருங்க, இது என்ன இது? வேலை, வேலை. சரி, அடுத்தது சோவென்னா, சோவென்னாமா, சோலை. சோலை, சோலை. சரி, அடுத்து இதை பாருங்க, அடுத்த பயிற்சி பாருங்க. இதில் சொல்லுங்க பார்த்து. முதலாவது என்ன? கெட்டிக்காரி, கதை. ஓகே, அடுத்தது பாதை, பாதை, பாதை. ஓகே, அடுத்தது விதை. ஓகே, அடுத்தது சீதை, சீதை. அடுத்தது ஓகே, குட். அடுத்து இதை பாரும்மா. ஓகே, கெட்டிக்காரி, அஜய். ஓகே, அடுத்தது இடை. ஓகே, அடுத்தது பஜை, பஜை. அடுத்தது மஜை, செய்யினாலேம்மா, மஜை. ஓகே, அடுத்தது ஓகே, குட். அடுத்து இதை பாருங்க, அடுத்த பேச்சியை இதை சொல்லுமா. கரை. ஓகே, அடுத்தது மறை. ஓகே, அடுத்தது பறை, பறை. அது பச்சை என்றாமல் மற்ற செய்யணும். இங்கே இப்படி சங்கிலி கொம்பும் இந்த ஜானா வந்தால் தான் கச்சை, மேச்சை, பேச்சைன்னு சொல்கிறது. இது இப்படி இந்த ரை என்னாண்டா கரை என்று சொல்லணும். மறை, பறை அப்படி சொல்லணுமே. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது குறைன்னு சொல்லக்கூடாது, குறை இல்லை. இந்த ரை என்ன, குறை, குறைன்னு சொல்லணுமே. நான் குறை. ஓகே, அடுத்தது வரை. ஓகே, கெட்டிக்காரி. சரி, அடுத்து இதை பாரும்மா. லை என்ன, இது சங்கிலி கொம்பு மவ்வளவிலானண்டா என்ன எழுத்து? லை, லை என்னாலோ. சரி, அப்போ முதலாவது என்ன, அலை. அலைன்னா என்ன, ஒரு ஆளை கூப்பிடுறது என்ன, அலை. சரி, அடுத்த பாருங்க. இலை, இலை இல்லை, இலை, இலைக்கு இந்த லையினாமா, சங்கிலி கொம்பு இந்த லானா, இலை. இப்படி மவ்வளவு லானா வந்தால் இலை என்று சொல்லணுமா. இலை. ஓகே, அடுத்தது மலை, மலை, மலை அல்ல. ஓகே, அடுத்தது
லை என்னாமா குலை. ஓகே அடுத்தது வாழை. வாழை மரம் என்ன வாழை. சரி அடுத்து இதை பாருங்க, இந்த பயிற்சி பாருங்க, இதை சொல்லுங்க. இது என்ன எழுத்து? இது சங்கிலி கொம்பின் ரெண்டு சுயினானாவும் என்ன எழுத்து? நெய். அப்போ என்ன வேணும் இதில்? முதலாவது என்ன? பனை. ஓகே அடுத்தது மனை. ஓகே அடுத்தது மனை. ஓகே அடுத்தது முனை. முனை. அடுத்தது திணை. திணை. சரி குட். விளங்கிட்ட பிள்ளைக்கு? சரி சரி அடுத்து இதை பாருமா, இந்த கேடிங்க வாசிங்க. ம் 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 ஒழுங்குபடுத்தி. ம் சோனா சோ. ம் போ சொல்லாக்குவோம். எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தி சொல்லாக்குவோம். ஓகே இதை பாருங்க, முதலாவது இதில் எழுத்துக்கள் ஒழுங்கு இல்லாமல் இருக்குது. முதலாவது என்ன இது? ஆமை. கட்டிக்காரி ஆமை. அடுத்தது ரெண்டாவது என்ன? ஓகே நண்டு. நானா மூன்று சொல்லி என்னென்ன டூனா நண்டு. அடுத்தது நத்தை. கட்டிக்காரி இத்தை. அடுத்தது சரி அடுத்தது இது என்னம்மா? கரும்பு. ஓகே கட்டிக்காரி கரும்பு. சரி அடுத்த இது பம்பரம். கட்டிக்காரி ப ப ச சரி அடுத்தது ஓகே மீ ல ஹா இ. ஓகே அடுத்து இதை பெருமை இது இல்லை பாருங்க. அப்படியா இதில் பாருங்க, இதை ஒழுங்குபடுத்து. அது கோடரி இல்லையம்மா. இதில் பாருங்க சொல்லில் போட்டிருக்கு. இதை ஒழுங்குபடுத்துங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். மண்வெட்டி.
வெட்டி மண்வெட்டி. சரி, ஓகே, குட். சரி, அடுத்து இதை பெறம்மா. இதை சொல்லுங்க, இது என்ன? இது வெட்டிக்காரி. காளான். பிள்ளை உங்கள் பிள்ளை எழுதுறீங்களோ? சரி, எழுதுங்க. சரி, அடுத்து இதம்மா, இதை பாருங்க. என்னென்னு போட்டிருக்கு? இதை ஒழுங்குபடுத்துங்க. இதில் இருக்கிறத ஒழுங்குபடுத்துங்க. தனியாக கூடண்டோ போட்டிருக்கு? குருவிக்கூடு. அப்போ கூடு. ஓகே. இல்லையம்மா, குதிரை இல்லை. பாருங்க, இதில் பார்க்கணும். பிள்ளை ஒழுங்குபடுத்துறதுல பார்க்கணும் என்ன போட்டிருக்கு. நம்ம வரி குதிரை ஒழுங்குபடுத்தணும். என்ன? வரி குதிரை. ஓகே, பாருங்க. வரி குதிரை. வரி குதிரை. ஓகே, வரி குதிரை. சரி, அடுத்த பெருமை. வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி. ஓகே, வண்ணத்து பூச்சி. அடுத்த பாருமா, இது என்ன? இது ஓகே, கத்தரிக்காய். என்ன? கத்தரிக்காய். காய். கத்திரிக்காய்ன்னு சொல்லக்கூடாதும்மா, கத்தரிக்காய் தானா? என்ன? கத்தரிக்காய். கத்திரிக்கோளுக்கு தான் நாங்கள் கத்திரிக்கோள்னு சொல்லுவோம். சரி, இது கத்தரிக்காய் தானா? சரி, எழுதிட்டீங்களா? விளங்கிட்டோ பிள்ளைக்கு? சரி, குட்.
சரி, அடுத்து இதை பாருங்க. இதில் இந்த கெரிங்க வாசிங்க என்ன போட்டிருக்கண்டு? ம் ம் ஸோ இட்க சொற்களை ம் 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 ஓ செட்ட கொம்பு வான அரவண்டா என்ன ஓவென்ன என்ன ஆ வாக்கியமாக்குவோம். சரி, அப்போ இதில் பாருங்க, முதலாவது இது என்ன, இது படம் சரி. அப்போ காது பிள்ளை வாக்கியமாக சொல்லுங்க. காது இங்கால சேர்த்து வாசிங்க. ம் கே என்ன கே என்னம்மா கேட்க ம் கேட்க ம் வாசிங்க, அங்கால வாசிங்க. உதவும் காது கேட்க உதவும். காது கேட்க உதவும். சரி, அடுத்த இது என்ன? ம் இது என்னம்மா இது? கண். அப்போ அதை வாக்கியத்தை சொல்லுங்க. கண் ம் ம் கெட்டிக்காரி. அடுத்தது ஓகே, பென்சில் எழுத உதவும். இல்லாட்டி இதில் விரல்கள் ரெண்டு போடலாம். என்ன விரல்கள் எழுத உதவும். எங்களோட கையின் விரல் இருந்தால் தான் பென்சிலை பிடிச்சி எழுதலாம். அப்போ விரல்கள் எழுத உதவும். சரி, அடுத்த இதை சொல்லுங்க. ம் ம் ஓகே, சுவாசிக்க மூக்கு சுவாசிக்க உதவும். சரி, அடுத்தது மூக்கு ம் ம் கெட்டிக்காரி. கால் நடக்க உதவும். சரி, அடுத்தது ஓகே, வாய் கதைக்க உதவும் அல்லது வாய் பேச உதவும். சரி, அப்போ இது விளங்கிட்ட பிள்ளைக்கு? ஓகே, சரி. அடுத்து இதை பாரும்மா. இது இப்போ பிள்ளை கொப்பியில் எழுதி காட்டணுமா? சரி, இதை வாசிக்கும் போது என்ன ஹெட்டிங்கு? ம் ஒற்றுமை. ம் ம் ம்
வோ எழுதுவோம். சரி, அப்போ ஒருமை பன்மை சொற்களை எழுதுவோம். இல்லை தெரியுமல்ல ஒருமை பன்மை சொற்கள். ஒருமையண்டா எத்தனை? ஒன்று. பன்மையண்டா மூன்றோ? அப்போ இதில் 4 இருக்கு பாருங்க. இது இல்லை. பன்மையண்டா என்ன? ஒன்றுக்கு மேலே இருக்கிற எல்லாமே பன்மை. 2 வந்தான, 3 வந்தான, 4 வந்தான, 100 வந்தான, 10 வந்தான, எல்லாத்தையும் பன்மைன்னு தான் சொல்கிறது. என்ன ஒன்றுக்கு மேலே வார எல்லாம் பன்மை. சரி, அப்போ இதை பாருங்க. முதலாவது இது என்ன? இது பூ. சரி, பிள்ளைங்க கொப்பியில் எழுதுங்க. பூவன்னு எழுதி போட்டு வச்சுருங்க. டீச்சருக்கு இப்போ இந்த போய் காட்டணும் கிளாஸ் முடிய. சரி, அப்போ பன்மைக்கு என்னென்னு சொல்லுவோம்? பூவை நாங்கள் பன்மையாக என்னென்னு சொல்லுவோம்? பன்மைக்கு கடைசியாக இந்த காணா இல்லைன்னா சேர்க்கணும். இப்போ பூவண்டா பூக்கள். பூவண்டா என்னென்னு வரும்? பூக்கள் வரும். சரி, அடுத்து இதை பாருங்க. இது என்ன? இது ஓகே. அடுத்தது பூக்கள். ஓகே. அடுத்து ரெண்டாவது பெருமா யானை. நிறைய யானைன்னா யானைகள். யானைகள். சரி, சரி, எழுதிட்டீங்களோ? அடுத்து இது என்ன? இது பூனை. எத்தனை சுழினா என்ன? 2 சுழி. ஓகே, பூனை. இங்கால என்னென்று வரணும்? பூனைகள். ஓகே. சரி, அடுத்து இது என்னம்மா? இது தொப்பி. ஓகே, தொப்பி. தொப்பிக்கு என்னென்னு எழுதுவீங்க? தோணு. தொப்பிக்கு ஒற்ற கொம்பு ரெட்டை கொம்பு? ரெட்டை கொம்பு. ஒற்ற கொம்பு. தானா அரவு. தோ உப்பி. ஒற்ற கொம்பு தானா அரவு. தோ உப்பி. சரி, இங்கால என்னென்னு வரும்? ஓகே, தொப்பி. பீனாமா? தொப்பி. இப்படி. சரி, அங்கால என்னென்னு வரும்? தொப்பிகள். ஓகே. தோ உப்பி கள். அடுத்து இது என்ன? இது ஓகே, மாம்பழம். மா பல
மாவென்னாமா மாம்பழம். உம் ப பானா பானா மாம்ப ல மா ப ல ல மாம்பழம் அம்மா இவங்க மாவென்னா உம்மென்னா பானா மவ்வளவிலானா உம்மென்னா மாம்பழம் இப்படி எழுதி நீங்கள்.